Praise the Lord, my brothers and sisters. கர்த்தராகிய பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரதர், என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல, எங்கே போனாலும் ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற ஒரு யோசனையில் இருக்குது. கர்த்தர் தான் என்னை வழி நடத்தணும், இயேசு தான் என்னை பாதுகாத்து ஆளுகை செய்யணும் அப்படின்னு யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? டுடேஸ் ப்ரேயர், இன்றைய ஜெபம் உங்களுக்கு தான். வாங்க நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். தேவனே, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Psalm 31:4. Pull me from the trap my enemies set for me, for I find protection in you alone. சங்கீதம் 31:4. அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும், தேவரீரே எனக்கு அரண். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஆளுகை செய்து வழிநடத்தி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். எங்களுக்கு விரோதமாக சத்ரு என்னென்ன கண்ணிகள் வைத்திருக்கிறானோ, நசனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானமாக எங்களை வழிநடத்த ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எந்த பாதையில் நாங்கள் போகணும், போகக்கூடாது அப்படின்ற எங்களை வழிநடத்தி தாங்கப்பா. ஓ லார்ட் ஜீசஸ், இன்ஸ்ட்ரக்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் அ லைஃப். உங்களுடைய வார்த்தை எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கப்பா. எந்த இடத்துல எங்களுக்கு விரோதமான மனிதர்கள் தீமையான காரியங்கள் செய்யணும்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, அதன் மத்தியில் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள், துரைத்தான ஆவிகள், எதிர்மறையான கிரியைகள், பொல்லாத மனிதர்கள் மத்தியிலிருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க இயேசுவே. உங்களுடைய வார்த்தை ஜெபம் எங்களை பாதுகாத்து ஆளுகை செய்வீராக. உங்கள் செட்டையின் மறைவில் எங்களை வழி நடத்துங்கப்பா. எந்த தீமையும் எங்களை மேற்கொள்ளாதபடி பரலோக வல்லமை எங்களை ஆளுகை செய்ய தாழ்த்தி கேட்கிறோம். தீமையை விட்டு விலக கிருபை செய்யுங்கப்பா. உங்களுடைய இரத்த கோட்டைகள் எங்களை மூடி மறைத்து ஆளுகை செய்வீராக. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் செய்யாதபடி வழி நடத்துங்கப்பா. தேவையில்லாத மனிதர்களோட நாங்கள் பேசாதபடி எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. பக்திக்கு ஏற்ற காரியங்களை பேச கிருபை செய்யுங்க. நன்மையான காரியங்கள் பேச கிருபை செய்யுங்க. தேவ சாயல் எங்ககிட்ட வெளிப்பட கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தாவே, எங்களுக்கு அறியாத அநேக காரியங்கள் இருக்கு ஐயா. தேவரீரே எங்களுக்கு அரணான கோட்டையாக இருக்கிறீர். நீங்க தான் இயேசுவை எங்களை வழி நடத்தி ஒவ்வொரு காரியத்திலும் தெளிவுபடுத்தி வழி நடத்துங்க. ஆலோசனை சொல்லுங்க ஆண்டவரே. கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி வழி நடத்துங்கப்பா. எல்லா தீமையான காரியங்களிலிருந்து விட்டு விலகி பொல்லாத காரியத்திலிருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி தருமாறு கெஞ்சி கேட்கிறோம். இல்லை இதில் யாரா சிக்கி கொண்டு இருப்பார்கள் என்றால் இயேசுவின் நாமத்தினால் அவர்களை விட்டு விலகி வர கிருபை செய்யுங்க. ஃபோன் அடிக்ஷன், அடிமைத்தன ஆவிகள், புறங்குற ஆவிகள் எங்கள் ஆத்மாவை நஷ்டப்படுத்தணும்னு செய்கிற எல்லா காரியமாக இருந்தாலும் சத்துருவின் எல்லா தந்திரத்தையும் நசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மேற்கொண்டு உமக்காக பரிசுத்தமாக வாழ எங்களை வழி நடத்துங்க. தீமையை விட்டு விலகி ஓட கிருபை செய்யுங்கப்பா. உமக்கு சாட்சிகளாக நிற்க நீங்க கிருபை செய்யுமாறு இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you.